இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் கனி அண்ணன், சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். நான் $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1 million ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த படம் நானே தேட்டரில் பார்க்கல. நான் இப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டி விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல. ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ, நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு. ஏற்கனவே ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னால் பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணே, தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ. நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே ஓ அவரை நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசினதில்லை, அவங்கக்கிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன். நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். தொடு வானத்தில்னு போட்டு எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன், ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் இன்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இப்போ பாரி ப்ரோக்கு தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர் அந்த பார்த்தாலே அடிக்கன் போலன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வீடியோலாம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி எங்கள் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் இந்த படத்தில் பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சுருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்பில், அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மோகன்ராஜன் அப்படிங்கிற பாடலாசிரியர் பெயரை ஆரம்பித்தது சசிகுமார் சார். அவர் முன்னாடி இருக்கும்போது நான் எப்பயுமே ஆரம்பித்து தான் சொல்லணும். அந்த பேரை அடையாளப்படுத்தினது மில்லியன் ஸ்டுடியோவுக்கு பெரிய பங்கு இருக்குது. எம்ஆர்பிக்கு பெரிய நன்றி. இந்த படம் $1 million நான் பண்ணுற 4வது படம். கடந்த 3 படமும் பெரிய வெற்றி படமாக நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க. மக்களாகிய உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாகும். அதுக்கு காரணம் பாரி கதை சொல்லும்போது நான் முழு கதையும் நான் கதை சொல்கிற அந்த கதை சொல்கிற அழகே வேறு. சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஆமாம் மேம், ரோஜா மேம் உங்கள் கேரக்டர் வச்சு தான் சொன்னார். நான் அந்த கேரக்டர்லாம் யாருங்கிறத நான் ஈஸியாக விஷுவல் பண்ணிக்க முடிஞ்சுது. சூப்பர் ப்ரோ. நீங்கள் நான் கதை கேட்டுட்டு யுவராஜுக்கு கால் பண்ணேன்.
யுவராஜ் இவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாருன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், அபிகிட்ட சொல்லும்போது, அபி நீ சொன்ன மாதிரியே எடுத்துருடா அப்படின்னு. அதே மாதிரி பாரி இதை நீங்கள் சொன்ன மாதிரி எடுங்க, ஒரு எஸ்எம்எஸ்க்கு மேலே ஒரு படமாக வரும், கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய போகுது பாரி. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஜமா படம் பார்த்துட்டு இந்த மனுஷன் என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாரு, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாற்றம் சூப்பர். அப்புறம் ரம்யா மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, சில விஷுவல்லாம் பார்க்கும்போது ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஆங்கிலோ இந்தியன் யாரா பண்ண போகிறா, அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேர் அவர் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். அப்புறம் கோபி ப்ரோ, உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவும் பார்த்துருவேன். இந்த படத்தில் தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்கில், பெங்களூர் ஸ்லாங்கில் பேசும்போது நான் வந்து இது யாரா பண்ண போகிறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்போ இருந்தது. அப்புறம் நீங்கள் பூஜையில் உங்களை பார்த்தோன்னே தலைவங்கிட்ட போயிடுச்சுடா இனிமே சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். பரத் சங்கர் நான் வந்து ரீசெண்டாக சந்தித்த ஒரு நல்ல மனிதர், கம்போசர். இந்த பாட்டு எல்லாமே, இந்த படத்தில் வர்றது எல்லாமே வந்து யுவராஜ் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் என்னை வச்சு ஒரு படுத்தின ஒரு பாட்டு இது. இந்த பாடம் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி, அண்ணா ஒரு பாட்டு பண்ணோம், 17ஆம் தேதி படம் ரிலீஸ் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்பாக வேலை வாங்குறதுல ரொம்ப கராரு. ஏன்னா $1 மில்லியன் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் ஒரு 11-12 பேர் கொண்ட குழு வச்சுருக்கான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் லிரிக்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுவான். அவ்வளோ பேஷன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காம எங்கூடையும் என்னையும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் கூட்டிகிட்டு வர்றது. ரொம்ப நன்றி யுவா, பெரிய நன்றி. இன்னும் நீ பெரிய இடத்துக்கு போகணும், இது என்னோட மனசார பெரிய ஆசை, நான் எப்பயுமே சொல்லுவேன். அப்புறம் வந்து யாரை விட்டேன்னு தெரியல, சரவணன் சார் இப்போ சமீபத்தில் சந்தித்த மிகச்சிறந்த நல்ல மனிதர். நிறைய கவிதைகள்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அந்த புத்தகமாக கொண்டு வரேன் சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் கழித்து சசி சார் தான் ஆரம்பித்தார் என்னோட லைஃப்பை. இப்போ தான் சமுத்திரக்கனி சாரோட ஸ்கூல் பஸ்ஸில் ஏறியிருக்கேன். அண்ணா நிறையா வந்து உங்களோட பயணிக்கணும்னா, கடைசியாக நீங்கள் சுச்சுவேஷனுக்கு டியூன் இல்லை, அதனால் உங்களை சந்திக்க முடியல, மன்னிக்கணும். அந்த சீக்கிரம் கூப்பிடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. சேத்தன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு எழுதும்போது 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது மேம். எனக்கு ரொம்ப உங்களை நேரில் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி மேம். செம்பருத்திலேருந்து நான் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. நன்றி. ஜமாவோட டைரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டே போனேன். பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாமல் படம் இருந்துச்சு. யுவராஜ் சார் தேங்க்யூ. நான் பார்த்த ப்ரொடியூசர்லேயே ரொம்ப சின்சியரான ஒரு ப்ரொடியூசர். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது போய் பார்த்தோம். அங்கே வந்து நின்றுட்டே இருந்தார் த்ரூ அவுட். இந்த ஷூட்டுக்கும் அப்படி தான், டெய்லி வருவார், நின்றுட்டே இருப்பார். எங்கே செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணக்கூடாது, அது எல்லாமே பார்த்துட்டே இருப்பார். வெரி சப்போர்ட்டிவ். நேற்று நைட் 2 மணிக்கு கூட மெசேஜ் வச்சோம். தென் பாரி ப்ரோ தேங்க்யூ. சூப்பரான ஸ்டோரி. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், எல்லா சீன்ஸுமே நம்ம நினச்சதை விட பெட்டராக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். வெரி ஹாப்பி ப்ரோ. கதை சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். ஆக்டிங் ஆல்சோ ரொம்ப சூப்பர். ரம்யா மேம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டேலேருந்தே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய டைலாக்ஸ் அப்படியே ஒரே டேக்கில் பேசுகிறது. சூப்பர் ரம்யா. கோபி சார் ஃபஸ்ட் படம் நான் தான் டிஓபி, செகண்ட் படமும் நான் தான் டிஓபி. பரத் சங்கர் சச் அ ஸ்வீட் ஹியூமன் பீயிங். அது அப்புறமா வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவேன். சார் தேங்க்யூ. சசி சார், சமுத்திரக்கனி சார் தேங்க்யூ. சேத்தன் சார் தேங்க்யூ சார். ரோஜா மேம் தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ. பரத் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நான் பேசுகிறது ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், நான் எதுவும் மாட்டுவாருன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாரி ப்ரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் நாள் நாங்கள் இது ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த கதையை பற்றி சொன்னார். சொல்லிகிட்டு இருக்கும்போது கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக சிரித்து கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. அந்தளவுக்கு கதை செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவர் ஜமான் ஒரு படம் பண்ணார், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே கண்டிப்பாக சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட். யுவராஜ் ப்ரோட சொன்னேன், சூப்பர் ஹிட் தான் ப்ரோ. இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. சேத்தன் சார், அதுக்கப்புறம் ரம்யா மேம்,
பரத் ப்ரோ, அதுக்கப்புறம் ஷெல்லி ப்ரோ, மறந்துடுச்சு ப்ரோ பேர், கோபி ப்ரோ, சரவணன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.